இது ஒரு மூவி ரெக்கமெண்டேஷன் வீடியோ தான். போன மாதம் நான் என்னென்ன படங்கள் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதை ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி மாதம் போடலான்னு ஐடியா. போன மாதம் என்ன படம் பார்த்தேங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன மாதம் வந்து நான் பெருசாக புது படங்கள் எதுவும் பார்க்கல. ரொம்ப கம்மியான படங்கள் தான் நான் பார்த்தேன். ஆல்ரெடி பார்த்த கேபிள் டிவியில் நம்ம நிறையா டைம் பார்த்த படங்கள் இருக்கும்ல, திருப்பி அதை தான் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். புதுசாக நான் பார்த்து எனக்கு பிடிச்ச படங்களை ஃபஸ்ட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏப்ரல் மே 99 அப்படின்னு ஒரு படம் மராட்டி லாங்குவேஜில் போன வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஏப்ரல் மே அந்த 2 மாதத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்த சம்மர் ஹாலிடேஸை அவங்களுக்குன்னு சில பிளான்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம இந்த பாட்டி வீட்டுக்கு போகணும், கிரிக்கெட் விளாடணும், பம்பரம் விளாடணும், ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம்ல, இந்த இடத்த போய் பார்க்கணும், இந்த படத்தை பார்க்கணும், ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம் இல்லையா. அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டை அவங்க பண்ணி முடிச்சாங்களா இல்லையா, அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த டேஸ் போச்சா இல்லையாங்கிறது தான் கான்செப்டாக இருக்கும். 2 மணி நேரம் படம் தான், ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஃபீல் குட் படம் எப்படி இருக்கும், எல்லாமே ஃபீல் குட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு படமாக வந்து ஏப்ரல் மே 99 வந்து எனக்கு இருந்துச்சு. அடுத்த படம் வந்துட்டு கோர்ட் ஸ்டேட் விசஸ் நோபடி. 2 வருஷம் முன்னாடி அந்த படம் நினைக்கிறேன், தெலுங்குல நானி ப்ரொடியூஸ் பண்ண படம். அப்போ நான் பார்க்கல, நான் இப்போ ரீசெண்டாக தான் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் தான் பார்த்துருந்தேன். அந்த 16 நிமிஷம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் கேஸாக இருக்கும். அது என்னங்கிறது எனக்கு படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுனால சரி ஃபுல் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதம் தான் உட்காந்து நான் ஃபுல் படம் பார்த்தேன். ரொம்பவுமே ஜென்யூனான ஒரு படமாக இருந்துச்சு. அங்கே பின்னாடி அந்த கேஸ்ட்டுங்கிறத இவங்க ஓப்பனாக சொல்லலாம். அந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுது லவ்லங்கிற எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு படமாக இருந்துச்சு. தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமேங்கிற மாதிரியான ஒரு நல்ல படமாக இருந்துச்சு கோர்ட் ஸ்டேட் விசஸ் நோபடி. அடுத்த படம் வந்து சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம். இப்போ இந்த ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு அமேசான் பிரைமில். ஜோதிகாவும் சோனாக்ஷி சிங்கேவும் அவங்க 2 பேரும் நடித்த படம். ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா தான், ஆனால் ரொம்பவுமே கிறிஸ்பாக இருந்துச்சு படம். எதுவுமே தேவையில்லாததுன்னு எதுவுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செட்டப்பு, செகண்ட் ஹாஃபில் அதுக்கான டீட்டெயிலிங்னு சொல்லி ஒரு ஃபாதர் டாட்டர் அந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும். ஜோதிகா சில விஷயங்கள் பண்ணுவாங்க, நம்ம வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கும், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா. ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் செகண்ட் ஹாஃபில் இருந்தது, எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சிஸ்டமும் நல்ல படம், எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். கிளைமேக்ஸில் வந்து அந்த அசுதோஷ் கௌரிகர் அவரோட கேரக்டர் பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து நீ இப்போ தான் ஜெயிச்சிருக்க, நீ போய் ப்ரெஸ்ஸை போய் பாருங்கிற அந்த சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து கேரக்டர்ஸ் டைலாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல. அடுத்து நான் டிஸ்கவர் பண்ண அடுத்த படம் வந்து என்னென்னா த ஸ்டேஜ் கோச் அப்படின்னு சொல்லிட்டு உமன் உராப் த ஸ்டேஜ் கோச் அப்படிங்கிற அந்த படம். தனியாக ஒரு வீடியோவே அதை பற்றி பேசியிருப்பேன். அது ஒரு காமிக்ஸ், அது பேரலாக ஒரு காமிக்ஸையும் வச்சு ரெண்டையும், இந்த காமிக்ஸில் அந்த கதை எப்படி இருக்குது, படத்தில் எப்படி இருக்குங்கிற மாதிரி தனி வீடியோ ஒன்று பேசியிருந்தேன். நான் என்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கருப்பு படம் நான் பார்த்துருந்தேன், அதுக்குமே தனியாக வீடியோ நான் பேசிட்டேன். அடுத்தது நான் ரிப்பீட்டடாக பார்த்த படங்கள் வந்து கருப்பு படம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னாடி உட்காந்து பழைய சூர்யா படம்லாம் எனக்கு பிடிச்ச படங்கள்லாம் உட்காந்து திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். வேல், 24, அப்புறம் வந்து சிங்கம். அந்த டைமில் தான் சிங்கம் சன் டிவியில் ஒரு தடவை போட்டாங்க, ஃபுல்லாக உட்காந்து பார்த்தது. ஸோ இந்த மாதிரி பழைய சூர்யா படங்கள் எனக்கு பிடிச்ச படங்கள்லாம் உட்காந்து திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அமர்கலம், அஜித்தோட பழைய படம் அமர்கலம், அது தேட்டரில் இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் ரீரிலீஸ் ஆச்சு. அப்போ ரீரிலீஸில் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உட்காந்து யூடியூப்லேயே படம் இருந்துச்சு, ஃபுல்லாக யூடியூப்லேயே உட்காந்து பார்த்தேன். அடுத்தது நான் பார்த்தது திருஷ்யம் 3 தேட்டரில் பார்க்கணுன்னு சொல்லி பிளான் பண்ணி தேட்டரில் பார்த்தது. அதுக்கு முன்னாடி 1, 2 ரீவிசிட் பண்ணோம்னு சொல்லிட்டு 1, 2 பார்த்துட்டு அப்புறம் 3 தேட்டரில் போய் பார்த்தேன். ஸோ அது திருஷ்யம் ட்ரையாலஜி பற்றியும் தனி வீடியோ வந்து நான் வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரே பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நான் அந்த பிளேலிஸ்ட் மட்டும் அட்டாச் பண்ணுறேன், அப்படியே நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் நீங்கள் வரிசை அதில் தனித்தனி வீடியோவாக. அப்புறம் நான் திருப்பி உட்காந்து பார்த்த படம் வந்து மூன்றாம் பிறை வந்து நான் நிறைய டைம் வந்து பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஒரு டைம் கூட ஃபுல்லாக பார்த்ததில்லை. ஃபுல் கதையும் தெரியும், ஃபுல் படமும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்துருக்கேன். பட்டு இப்போ தான் டிஜிட்டலாக ரீமாஸ்டர் பண்ணி 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ மே மாதம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ சரின்னு சொல்லி உட்காந்து ஃபுல் படம் அட்டஸ்டச்சு உட்காந்து பார்ப்போன்னு சொல்லி பார்த்தது. படம் அப்பப்போ கொஞ்சம் சீன்ஸாக கேடிவியில் பார்த்துருந்தாலும், பாடல்கள் கேட்டிருந்தாலும், ஃபுல் படமாக பார்க்கும்போது அது ஒரு தனி ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு படம். அந்த வேர்ல்டு எப்படி இருக்குது, ஊட்டி எப்படி இருக்குது, அந்த கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இது பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா டீப்பாகவே அனலைஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு.
இப்போ டிஜிட்டலாக ரீமாஸ்டர் பண்ண பிரிண்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ 3ஆம் பிறை வந்து இந்த மாதம் நான் திருப்பி ஒரு தடவை பார்த்தேன். அடுத்தது வந்து ஒரு புது படம் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம்னு போன மாதம் ஒரு படம் வந்துச்சு. ஏப்ரல்லையோ மேலேயோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து பார்க்கலான்ட்டு இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி செகண்ட் கேஸ்னால் இப்போ ஃபஸ்ட் கேஸாக இருக்குமேன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் பார்த்தேன். சீதாராம் பினாய் கேஸ் நம்பர் 18 சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அதுக்கும் கண்டினியூஷன்லாம் பெருசாக இருக்காது. 1 பார்க்காமே 2லாம் பார்க்கலாம். பட் நான் ஜஸ்ட் அந்த கேரக்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிற தெரிஞ்சுக்கணும், கேரக்டர் எப்படி இருக்குன்னு புரியணுங்கிறனால பார்த்தேன். அது இதுவுமே ஒரு சின்ன ராபரி கேஸில் ஆரம்பிக்கிற கதை வந்து அடுத்தடுத்து வேற மாதிரி போய் கடைசியில் வந்து தாம் பாஸ்டில் பண்ண ஒரு சின்ன தப்பு தான் பெரிய பூதாகாரமாக நம்ம முன்னாடியே வந்து நிற்கிது, ஒரு கிரைமாக நிற்கிதுங்கிறது வந்து அந்த மாதிரி கொண்டு போனதெல்லாம் ரொம்ப ரைட்டிங்கில் நல்லா இருந்துச்சு படம். பார்ட் 2 இன்னும் பார்க்கல. இந்த செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் இன்னும் பார்க்கல. அதை பார்த்துட்டு அதுக்கான வீடியோவும் நான் பேசுகிறேன். நான் இந்த மாதம் அவ்வளோதான், ரொம்ப கம்மியான படங்கள் தான். அதுவும் புதுசாக ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணதெல்லாம் ரொம்ப கம்மி. ரிப்பீட் வாட்ச் தான் நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த ஜூன் ஜூலைலலாம் நிறைய படங்கள் வருது, புது படங்கள் நிறையா பார்த்து அதை பற்றியும் நான் தொடர்ந்து பேசுகிறேன். தேங்க்யூ.